உங்களோடு கூட எப்படியாக தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு அடையாளத்தை பெற்று அற்புதங்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை குறித்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதனாலே பார்க்கின்ற பொழுது நம்ம பார்த்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என்றால் உண்மையால தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெயர் மாற்றம் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பாருங்க சவுலாக இருந்தார். சவுலாக இருந்த பொழுது கர்த்தர் டிரான்ஸ்பர்மேஷன் அவருடைய பெயரை சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் வசனம் 9 அவனுடைய பெயர் சவுல் என்ற பெயர் பவுலாக மாற்றப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால அவன் எப்படியாக பவுலாக மாற்றப்பட்ட பொழுது அவன் எப்படிப்பட்டதாக இருந்தான்? ஒரு தாழ்மை உள்ளவனாக, பவுல் என்று சொல்கிறது ஹம்பிள், அதாவது தாழ்மை உள்ளவனாக மாறி முன்பாக சவுலாக இருந்த பொழுது அவன் அராங்கட்டாக இருந்தான். மற்ற கிறிஸ்தவர்களை தேடி தேடி என கொலை செய்வதற்கு, அவர்களை துன்புறுத்துவதற்குரிய முரட்டாட்டம் உள்ளவனாக என ஒரு அராகன் ஃபெல்லோவாக இருந்தான் பவுல். ஆனால் ஆனால் பவுலாக மாறிய பொழுது அவன் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை காண்பிக்கக்கூடியவனாய் ஒரு ஹம்பிள் உள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். பெயர் மாற்றம் மிக மிக அவசியம். ஆபிரகாம ஜாதிகளுக்கு தகப்பனாக, சாராயை ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு தாயாக அவர் சாராளாக மாற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கு அந்த பெயரில் மிக முக்கியம். அந்த பெயர் என்ன பெயர் சொல்கின்ற பொழுதே உங்களுக்குள்ளாக அந்த தேவனுடைய பிள்ளை தேவன் அந்த உற்சாகம் என எல்லா காரியங்களும் வர வேண்டும். அதனாலே மிக மிக அவசியம் நம்முடைய வாழ்விலே. ஏன்னா நம்ம பழைய பெயர்கள் பழைய காரியங்கள் வைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் உங்களுக்கென்று என பெயர் எப்படி இருக்கோ அப்படி அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனாலே அந்த பெயர் மாற்றம் என்ன அவசியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த காரியத்திலே ஆவியானவர் துணையோடு கூட ஜெபித்து முடிவெடுங்கள். ஹல்லேலூயா! அதே போல பார்த்தீங்கன்னாக்க பரிசுத்தவான்களை பற்றி கொள்ள வேண்டும். புரியுங்களா? பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 8 அங்கே பிறவி சப்பானி ஒருவன் தேவாலயத்துக்கு முன்பாக அந்த தெருவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவரிடத்தில் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ பேதுரு யோவானும் எங்களிடத்தில் கையில் பணங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருக்கிறது, அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னாங்க. சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்? எழுந்து அவன் என்ன செய்தான் பாருங்க, அவன் குதித்து எழுந்து தேவனை துதித்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் சென்றான். ஹல்லேலூயா! நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய நட்பு பரிசுத்தவான்களை பற்றி கொள்ள வேண்டும். புரியுங்களா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசுவது போல உங்களுடைய தொடர்புகள், உங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். பழமொழி இருக்கிறது. நண்பன் எப்படியோ அப்படியே நீ, ஆனால் நண்பனை சொல்லிட்டானாக்கா நீ யார் என்று தெரிந்து விடும் என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளணும். இங்கே பிறவி சப்பானி அவன் குதித்து எழுந்து அவன் அவர்களோடு கூட பேதுருவோடு யோவான் கூட கர்த்தரின் நாமத்தை மையப்படுத்தும்படியாய் தேவாலயத்துக்குள் சென்றான். பரிசுத்தவான்களை மிக மிக நம்ம பற்றி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை மாறும். பார்த்தீங்களா? நீங்கள் நல்ல நண்பர்களோடு பழகுகின்ற போது உங்கள் வாழ்க்கையை நல்ல காரியங்கள் நடைபெறும். கெட்ட நண்பர்களோடு பாருங்க, அவங்க அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் சமுதாயத்தில் சீர்கேடு உள்ளவர்களாக அப்படியாக வளரக்கூடிய மாறிடுவாங்க. அதனால பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும், ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 18வதாக பரிசுத்தவான்களை உபசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா! எங்களுடைய தேசத்தை மூணார் பகுதியில் நாங்கள் வசித்த பொழுது அந்த எஸ்டேட் பகுதியில் எங்களுடைய தாயும் தகப்பனும் என்னை ரட்சிக்கப்பட்டு பொழுது எங்களுடைய வீட்டிற்கு எல்லா ஊழியர்களும் வரவழைப்பாங்க. ஊழியர் நன்றாக கவனித்து அவர்களுக்கு தசமபாகம் மற்றும் அவர்கள் காணிக்கையெல்லாம் கொடுத்து நன்றாக அனுப்புவாங்க. ஊழியர்களை பரிசுத்தவான்களை அவர்கள் கவனித்தனால்தான் என் மாமனார் வீட்டில் அப்படித்தான் பரிசுத்தவான்கள் நன்றாக கவனிப்பாங்க. அதனால்தான் பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியத்தில் எழும்பி இருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா! உபசரிக்க வேண்டும். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 9-10 பார்க்கின்ற பொழுது கூட சகரியா இயேசுவை தன் வீட்டுக்கு, இயேசு நான் வீட்டுக்கு வருகின்ற சொல்வதை வீட்டுக்கு அழைத்து சென்று இயேசுவை உபசரித்தான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. புரியுங்களா?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை கனம் பண்ணி பாருங்க. நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடி வருகின்ற பொழுது எங்களுடைய வீட்டிற்கு தேவாலயத்தில் போதகர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி வரக்கூடிய ஊழியர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்கள் உபசரிப்பேன். அவர்கள் நன்றாக அந்த பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் எங்கள் வீட்டில் பட்டதினாலே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை உபசரிப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்கடுத்த 19ஆக, ரட்சிக்கப்பட்ட மனதிலே ஒரு பகையாளி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் முன்னால் மன்னிக்காமல் இருக்கலாம். மற்றவங்களை, உடன் பிறந்தவங்களை, கூட பிறந்தவங்களை, தாய் தகப்ப எந்த பிரச்சனை, பகையாளியே ரட்சிக்கப்பட்டவன் மனசில் கசப்பு என்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் மத்திய 22ஆவது அதிகாரம் வசனம் 37 முதல் 39 பார்க்கின்ற பொழுது ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க. ஏன்னா அந்த 10 கட்டளைக்கு 2ஆக சுருக்கினார். ஒன்று, உன்னுடைய தேவனிடத்தில் முழு அன்போடு கூட, அவர் தான் பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன். என்னன்னாக்க பிரதான கட்டளை, உன் தேவனிடத்தில் முதலாவது நீ அன்பு செலுத்து. 2வது, உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாது. மற்ற 22ஆவது 37 39 வரை சொன்னது போல, நீங்கள் மற்றவர்களோடு கூட கசப்பு வைக்காதபடி உங்களை நேசிப்பது போல மற்றவர்கள் நேசிங்க. எல்லாரையும், உடன் பிறந்தவங்க சரி, நண்பர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய எல்லாரையும் உங்களைப் போல, உங்களை நேசிப்பது போல அவர்கள் நேசிங்க. உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? கசப்பு என்று காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக மாறிவிடக்கூடாது. 20ஆவதாக, ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காக்க நடவடிக்கை எடுப்பான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவனாக இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு இருக்கிற அவர் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? யாரை விழுங்கலாம் என்று விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு தெரிகிறான். 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் வசனம் 8 பார்த்தது போல நம்ம என்ன செய்யணாக்க மிக மிக ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் எபேசியர் 6ஆவது அதிகாரம் வசனம் 10 முதல் 18 என்ன we are armor of God, அதாவது சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சரீரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காத்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பான். எப்பொழுது ஒரு விஜிலன்ஸாக, பி அலர்ட்டாக அவன் இருப்பான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் உங்களுக்கு அடையாளமாகவும் இருக்கின்ற பொழுது நீங்கள் பூமியிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவர்களை வைப்பார். ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர்